பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103 சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற மேல் தேவனுடைய கிருபை, வானம் பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அப்படி இருக்கும் என்று பைபிள் போதிக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிள் போதிக்கிறது. கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பைபிள் போதிக்கிறது. அப்போ தேவன் மேல நீங்கள் பயந்தீங்கன்னா போதுங்க, தேவன் நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதுக்காக தேவ ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடிய மாட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கிறத மாதிரி நம்ம நினைத்து கொண்டு நம்மளுடைய இஷ்ட போக்கில நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்க்கைகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பார்வை எல்லாவற்றையும் மாற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தை அதுதான் நம்மளை மாற்றும். நீ எவ்வளோ தேவ சமூகத்துல பயத்தோடு நடக்கத்தோடு வந்து தேவனுக்கு நீ ஆராதனை செய்கிற பிள்ளையாக, ஜெபிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருந்து பாருங்க. தேவன் முதலாவது நம்ம சிந்தையை மாற்றுவார், நம்மளுடைய பேச்சை மாற்றுவார், நம்மளுடைய பார்வையை மாற்றுவார், நம்மளுடைய சுபாவத்தை மாற்றுவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்றால் அது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த மேல கர்த்தர்கிட்ட நம்மளோட வாழ்க்கை கர்த்தர் சமூகத்துல கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய கிருபை நமக்குள்ள தங்கி இருக்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே, இனிமேல நான் இப்படியோ வாழ்ந்து விட்டேன், இனிமேல் ஆண்டவரே நான் உங்களுக்கு நான் பயத்தோடு நான் வாழுகிறேன் ஆண்டவரே என்று உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.